நமஸ்காரம். இன்றைக்கி நான் வடை எழுதி காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. அரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை அரிசி, சாப்பாட்டு அரிசி தான். கொஞ்சோண்டு ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய். காரம் வேணும்னாக்கா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பச்சரிசியை 4-5 ஹவர் ஊற வச்சு தண்ணியில் மழை அரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவுலேயே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பச்சை மிளகாயும் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். மாவு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஜவ்வரிசி ஊறினதை இப்போ இதில் போடுறேன். பெரிய ஜவ்வரிசி வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இது சின்ன ஜவ்வரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி இல்லாமையும் பண்ணலாம், இல்லை இதோட அரைச்சும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போடுறேன் வாசனை. ஜீரகம் இல்லைன்னா ஓமம் வேண்டாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சி வைத்து இதில் ஊற்றுறேன். மாதிரி இருக்கணும் மாவு, கரைச்ச மாவு. இட்லி பாத்திரத்தில் ஜலம் வச்சுருக்கேன். இட்லி தட்டு இது, தட்டை இட்லி தட்டு. இதிலே குட்டி குட்டியாக பண்ணலான்னு இலையை இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எழுதுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் எழுதணும். இன்னொன்று எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இடையில ஃபுல்லு எழுதி தட்டை இட்லி ஸ்டாண்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். தண்ணி பொங்கின்னு இருக்குது. இப்போ அதில் தூக்கி வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் முடிச்சு. வடை இட்லி ஸ்டாண்டில் வச்சு வேக வச்சுக்கேன். இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஆறின உடனே இதை எடுத்து உரிக்கலாம். நான் தடிமனாக விட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்கோசரம். உங்களுக்கு அதை வெயிலில் வச்சு உலர்த்திட்டு பொரிச்சு காமிக்கிறேன். அப்படியே எடுத்தாக்கா கொஞ்சம் ஆறினோடனே அப்படியே வில்லாமல் அப்படியே வரும் ரவுண்டாக. இப்படி தான் இருக்கும் வடை உரிச்சு வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு 2-3 நாள் எண்ணெயிலையும் பொரிச்சிக்கலாம், இல்லை ஓவனில் காய்ச்சிக்கலாம், இல்லை அடுப்பில் கூட நீங்கள் காய்ச்சி சாப்பிட்லாம். வருஷத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பிட்றதுனால கொஞ்சம் கனமாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு அடுத்து சொல்லுங்கள். எனக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.